அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தமிழ் பேசக்கூடிய உறவுகளே, நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு பதிவு. முதலாவதாக, இந்த 23 வயதுடைய இளம்பெண் தற்கொலை பண்ணி இறந்ததற்கு பிறகு அவளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பாலியல் வன்முறை சம்பந்தமான ஒரு நீதி கோரலை அந்த பகுதி மக்கள் மேற்கொள்கிறார்கள். இது சம்பந்தமான முழுமையான இந்த தகவல்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். இவற்றை பாருங்கள். அதற்கு பிறகு சில்மியாபுரத்தில் 12 வயதுடைய சஹதி என்று சொல்லக்கூடிய மாணவர் தற்கொலை செய்து இறந்தார் என்று அந்த பகுதியில் உள்ள ஜமாலியா அரபு கல்லூரி உலகிற்கு எடுத்துரைத்தது. அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் நீதியாக நியாயமாக நடந்து கொண்டார்களா என்பதை பற்றி நானும் நீங்களும் இந்த வீடியோவினூடாக நிச்சயமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகிற்கு இதன் மூலமாக சில நீதியின் குரலை தட்டும் சில கேள்விகளையும் சந்தேகங்களையும் நிச்சயம் நாங்கள் எழுப்புவது எங்கள் மீது கடமை என்பதை உணர்ந்து கொண்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்க்குறதோட முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதே சேவத்திலும் செஞ்சாங்க. புதன்கிழமை வியாக்கிழமை ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இப்படி நாங்கள் மோச்சர் வேலை செய்கிறோம், இப்படித்தான் நாங்கள் ஒரு இதை கொண்டு வச்சோம். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நாங்கள் வச்ச மாதிரி சின்ன வித்தியாசமாக இருக்காங்க. இப்போ நான் சொன்ன பண்ணி சிசிடிவி பாருங்கள். இப்போ நானும் சிசிடிவி பார்த்தேன். பார்த்து 3 பேர் உள்ளே போயிட்டு வராங்க. அப்போ நான் உடனே என்ன செஞ்சேன், நாங்கள் ஒரு 3 பேர் கொண்டு ஒரு குழு ஒன்று நிமிச்சோம். இறந்த ஒரு பணத்துக்கே பாலியல் வல்லுறவு பண்றாங்கன்னு சொன்னா, நாளைக்கு இதே இங்க இருக்கிற பேஷண்ட் யாரையாவது ஒரு ஆளை புடிச்சு ரேப் பண்ணி முடிச்சுட்டு வலிக்கி விட்டு விழுந்தாங்கன்னு சொல்றது கூட இந்த நிர்வாகத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு பணத்தை வச்சு ரேப் பண்ணக்கூடியவங்க இந்த நிர்வாகத்துள்ளே இருக்கானுங்க அப்படின்னா மத்தவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களோட பணத்துக்கும் பாதுகாப்பு இல்ல. பாலியல் வல்லுறவா இறந்த உடல் மீது பாலியல் வல்லுறவு நடந்தா அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுல ரொம்ப கொதிப்படைஞ்சிருக்காங்க. அது நீங்க ஏன் போலீஸ் மூலமா ஒரு இன்குவரி ஆரம்பிக்க முடியாது? 23 வயதுடைய ஒரு தமிழ் சகோதரி ஹெட்டன் நகர்ல தூக்கிட்டு இறந்து போகிறார். அப்ப இவருடைய தற்கொலையில் பல சந்தேகங்கள் எழும். அந்த அடிப்படையில் அவர்களை மோச்சரிக்கு கொண்டு போய் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். சம்பவம் 23ஆம் தேதி நடக்குது. 25ஆம் தேதி இந்த சோதனைகள் நடக்கும் போது, இப்போது அந்த மோச்சரியில் அந்த சடலத்தை வைத்திருந்த போது அந்த சடலத்தில் சில மாற்றங்கள் தென்பட்டதை அடுத்து அங்கே அவர்களுக்கு இந்த அறைக்குள் யாரும் வந்து சென்றார்களா என்று தேடி பார்க்கும் போது, அங்கே அவர்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும் போது அன்றிரவு 12 மணிக்கு 3 பேர் உள்ளே போய் வருகிறார்கள். இந்த நிகழ்வுகளை கண்டறிந்த டாக்டர் ஃபஸ்லி என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர் உடனடியாக இந்த விஷயத்தை அந்த நிர்வாகத்துக்கு தெரிவுபடுத்தி இதற்கான ஒரு விசாரணையை ஏற்படுத்த முனைகின்றார். இந்த விஷயம் மெல்ல மெல்ல அங்கிருக்கும் ஊர் மக்களுக்கும் கசிய தொடங்குகிறது. அதனுடைய பிரதிபலனாக இதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று உடனடியாக மக்கள் கொதித்தெழுந்து வீதியில் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு கடந்த 3ஆம் திகதி திக்கோயா பகுதியிலே அந்த கிளென்கேன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்தின் பெரிய ஹாஸ்பிட்டல், அதற்கு முன்னால பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி இந்த பெண்மணியுடைய இறப்புக்கு பிறகு ஒரு பொணம், ஒரு சடலம் என்று கூட பாராமல் அந்த பெண்மணியை கற்பழித்ததாக சந்தேகிக்கப்படும் 3 நபர்களையும் ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்ற கோஷம் எழுந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்துக்கு மக்களை அமைதிப்படுத்த வந்த அந்த டாக்டர் ஃபஸ்லின்னு தான் நான் நினைக்கிறேன். அவரும் இன்னும் அந்த வைத்தியசாலைக்கு பொறுப்பான நிர்வாகிகளும் அவர்களிடத்தில் சொல்றாங்க, நாங்கள் ஒரு குழு ஒன்று அமைச்சு இருக்கிறோம். அந்த 3 பேர் கொண்ட குழுவின் மூலமாக இதுக்கு ஒரு விசாரணையை முதலில் மேற்கொண்டு தகவல்களை ஊர்ஜிதப்படுத்தி, அப்படி கற்பழிக்கப்பட்டது உண்மை என்றதை ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை செல்வோம் என்று சொல்லும் போது அந்த மக்கள் உடனடியாக அதை நிராகரிக்கிறார்கள். இதுதான் நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். நான் பிறகு மேட்டருக்கு வருகிறேன். அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஒருபோதும் இதற்கு நாங்கள் இணங்க மாட்டோம். நீங்க இந்த மரணித்த பெண்மணிக்கு நியாயம் வாங்கி தரணும். மலையக மக்களுடைய அந்த போராட்ட குணத்தை நான் பாராட்டுகிறேன். அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. இந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு வாக்குமூலம் தாருங்கள். போலீஸ் மூலமாக கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அந்த 3வரையும் விசாரித்து மீண்டும் அந்த பெண்ணுடைய உடலை பரிசோதனைக்கு உட்படுத்தி அதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது போலீஸ் தரப்பில் நடக்க வேண்டும் என்று அவர்கள் பிடிவாதமாக அந்த இடத்தில் பலரும் குரல் எழுப்பி பேசி அந்த இடத்தில் அந்த விஷயத்தை போலீஸ் முன்னிலையிலே அந்த நிர்வாகம் ஒற்றுக்கொண்டு இந்த விஷயம் அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகிறது. எனவே அந்த பெண்மணிக்கு நீதி நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம். அந்த கயவர்கள், அந்த கொடூர காட்டேரிகள், கேவலம் கெட்ட பிறவிகள் 3 பேரையும் அப்படி அவர்கள் செய்திருந்தால் அவர்களை கட்டாயமாக சட்டம் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு அதி உச்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை விதிக்க வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லை. இப்ப இந்த இடத்துல இந்த பொதுமக்களுடைய அந்த போராட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோவின் இறுதியிலே அப்படியே போட்டு விடுகிறேன். அதை பார்த்துக் கொள்ளுங்கள். இதுக்கு முன்னால இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ளணும். என்னன்னு சொன்னா,
ஒரு கொலை அல்லது தற்கொலை நடந்தா 23ஆம் தேதி நடந்த ஒரு கொலை 25ஆம் தேதி மோச்சரைக்கு செல்கிறது. அது இன்னும் அடக்கம் செய்யப்படாமல் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் நிலவுவதால அது மோச்சரியிலேயே வைக்கப்பட்டு இவ்வளவு கேள்விகள் பதில்கள் எல்லாம் நிகழ்ந்து அந்த மக்கள் கொந்தளிச்சு எழுந்து அந்த ஊரே இதற்கான நியாயத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த உடல் இன்னும் அடக்கப்படவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அப்ப அதே மலையக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சில்மியாபுரம் ஜமாலியா அரபு கல்லூரியில் நடந்த ஒரு நிகழ்வு, ஷஹதி என்று சொல்லக்கூடிய 12 வயது சிறுவன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டான் என்று வந்த செய்தியை அடுத்து அந்த ஊர் மக்கள் இதுபோல நியாயமாக நடந்து கொண்டார்களா? அந்த மதரசாவுக்கு சூழ்ச்சிகரமாக அந்த தகப்பனை மட்டும் அழைத்து இந்த செய்தியை செய்து அப்படியே இதை மூட பார்த்தது தானே இதில் தெரிவாகிறது. இங்கே ஒரு பெண்ணுக்கு நடந்த விஷயத்துல அந்த பெண் விரும்பியோ விரும்பாமலோ குடும்பத்தவர்கள் கேட்டோ கேட்காமலோ கொதித்தெழுந்த இந்த ஊர்வாசிகள் சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. ஆனால் அங்கே சில்மியாபுரத்தை பொறுத்தவரை சில்மியாபுரத்தில் உள்ள அந்த ஊர்வாசிகள் நியாயமாக நடந்து கொண்டார்களா? அப்படி நடந்து கொண்டிருந்தால் இப்படி வெறும் 2-3 மணித்தியாலத்தில் இது தற்கொலைதான், பிரேத உடல்களை பரிசீலித்து விட்டார்கள், ரிப்போர்ட்களை சமர்ப்பித்து விட்டார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை என்று தகப்பனை மட்டும் நாசூக்காக அழைத்து அழுது முசாபா செய்து கதையை முடித்து விட்டிருப்பார்களா? இந்த திக்கோயில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் பேசும் சகோதரர்களை நான் பாராட்டுகிறேன். அவர்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்கு நியாயத்தை வாங்குவதற்காக முழு ஊரும் திரண்டு வந்து அந்த குற்றவாளி தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று போராடுகிறார்கள். ஆனால் அங்கே அந்த ஊர் மக்கள் மதரசாவுடைய பெயர் கெட்டு போகும், மானம் போயிடும், ஊர் மானம் போய்விடும் என்று இதற்கு நியாயம் கேட்க முன்வரவில்லை. இது 2ம் தான் இதற்கான வித்தியாசம். ஆனால் அந்த பெற்றார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு வந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களுடைய ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து போராட்டம் பண்ணார்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணார்கள், மீடியாவில் பேசினார்கள், எல்லாம் செய்தும் இன்னும் ஒரு போலீஸ் விசாரணை சரியாக அதற்கு பிறகு நடக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள் அவருடைய உடலை எடுத்து சரி மீண்டும் பரிசோதனை செய்து சரி இதற்கான சந்தேகங்களை தீர்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் அழுத்தம் தெரிவித்து உறுதியாக இருந்தார்கள். ஆனாலும் அங்கே தட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டதா? அதற்கு நடுவில் என்ன நடந்தது? அவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணி இதை மூடி மறைக்க திட்டமிட்டு விட்டார்களா? இந்த கேள்வியெல்லாம் எழுந்து கொண்டே இருக்கிறது. எனவே இதையும் ஞாபகப்படுத்த வேண்டும், இதையும் பேசு பொருளாக்க வேண்டும். என்பிபி அரசாங்கத்தினுடைய முக்கியமான அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் வாக்களித்தார்கள், இதற்கான தனி குழுவை நியமிப்போம், விசாரணை ஆரம்பிப்போம் என்று. அதற்கான விசாரணை ஆரம்பித்தார்களா? பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அந்த பேச்சுகளை நம்பி அப்படியே மங்கி அப்படியே அமைதியாகிவிட்டார்கள். இந்த திக்கோய மக்களுடைய இந்த பெண்மணியுடைய விஷயத்தில் அவர்கள் ஒருபோதும் நின்றுவிட மாட்டார்கள். அவர்கள் சொல்லிவிட்டார்கள், போலீஸ் விசாரணை மேற்கொண்டு இதற்கான சரியான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீதிகள் வந்து கொந்தளித்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிராக போராட்டம் பண்ணி இதை மூட வைப்பார்கள் என்று அவர்கள் ஆணித்தரமாக சொல்லிவிட்டார்கள். இது எங்களுடைய சமூக நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. ஒருவருக்கு ஏற்பட்ட அநீதியை தட்டி கேட்க யாருக்கு முன்வர தைரியம் இல்லை. அந்த ஹாஜியார் இந்த ஹாஜியார் அவரிடம் செல்வாக்கு இருக்கிறது, அவங்களிடம் பணம் இருக்கிறது என்று அதை கண்டு அப்படியே நின்று விடுகிறார்கள். இவ்வாறுபட்ட நிலையால் தான் இப்படிப்பட்ட அநீதிகள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள், சிறுவர் படுகொலைகள், பெண்களுக்கான வன்முறைகள், பாலியல் வன்முறைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறுபட்ட சம்பவங்களுக்கு நாங்கள் இன மத மொழி வேறுபாடுகளின்றி எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும். அந்த மலையகத்து தமிழர்கள் என்றாலும் அவர்கள் தமிழர்கள், அவர்களை ஒருபோதும் ஒதுக்கி சாதாரணமாக எடுத்துவிட முடியாது. அவர்களும் இலங்கை பிரஜையர்கள். எனவே ஒன்றாக குரல் கொடுப்போம். அவர்களது விஷயத்திலாவது நியாயம் கிடைக்கட்டும், நீதி கிடைக்கட்டும். அந்த மரணித்த பெண்ணுடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். எனவே இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறேன். ஷஹதியுடைய மரணம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அரசாங்கம் என்ன செய்தது, இந்த கேள்விகள் எல்லாம் சமூகத்தின் பால் எழுப்பியவனாக உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரின் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்கணும். இறந்த ஒரு பணத்துக்கே பாலியல் வல்லுறவு பண்றாங்கன்னு சொன்னா நாளைக்கு இதே இங்க இருக்கிற பேஷண்ட் யாரையாவது ஒரு ஆளை புடிச்சு ரேப் பண்ணி முடிச்சுட்டு வலிக்கி விட்டு விழுந்தாங்கன்னு சொல்றது கூட இந்த நிர்வாகத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் உணர்வோட சேர்ந்து இதை நிர்வாகத்துல தட்டி கேட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்காது. ஒரு பணத்தை வச்சு ரேப் பண்ணக்கூடியவங்க இந்த நிர்வாகத்துள்ளே இருக்கானுங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்? ஹாஸ்பிட்டல் எப்படி நம்பி வந்து இருக்கிறது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களோட பணத்துக்கும் பாதுகாப்பு இல்ல. அப்படின்னா யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து எங்க வீட்டுல இறந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தோடய நாங்க இங்கே வந்து காலையில இருந்து இருக்க முடியுமா?
இல்ல இறந்தவங்களோட பக்கத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கவும் விடுவாங்களான்னு சொல்லுங்க. கடந்த 23ஆம் தேதி வந்து இடம்பெற்ற ஒரு திடீர் மரணம், அது சம்பந்தமா அட்மிட் பண்ணப்பட்டு தொழில் வைத்தியசாலையில கொண்டு வந்து அந்த மையம் சேர்க்கப்பட்டிருந்துச்சு. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அன்றைய இரவு வந்து 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அந்த உடல் ரீதியான பாலியல் வல்லுறவு நடந்ததாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அது உண்மையாக பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியப்பட்ட விஷயம். முழுமையா மலையகம் முழுக்க இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. நாங்கள் வந்து நோயாளர்கள் வந்து இங்கே வாரதுக்கான காரணம் என்ன, சிகிச்சை பெற்று நலம் பெற்று வீடு திரும்பணுன்ற வார ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் வைத்தியசாலையை நாடி வரோம். ஆனால் எங்களுக்கு உண்மையான இவ்வாறான சந்தர்ப்பம் பார்க்குறேன்னா உயிரோடவர்களுக்கு உண்மையான ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கௌரவ கணபதி கனகராஜ் அவர்கள் சொன்னது போல இந்திய அரசாங்கத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்ட இந்த இது வந்து முழுமையாக மலைய மக்களுக்கு போய் சேரணுன்ற அடிப்படையில் தான் அந்த வைத்தியசாலை அமைக்கப்பட்டிருச்சு. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இப்படியான ஒரு கொடுமைகள் நடக்குமா இருந்தால், எங்களுடைய அதாவது பெண்களுக்கு இப்படியான இதுகள் நடக்குமா இருந்தால் நாங்கள் கட்டாயமாக மக்கள் பிரதிநிதி அப்படின்ற அடிப்படையில் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கலங்கன் வைத்தியசாலையினுடைய வளாகத்தில் இப்படியான ஒரு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் உண்மையாகவே வெக்கத்தை விட்டு சொல்ல போனால் பாட்டியை கொண்டு நிப்பாட்டுறத கூட எங்களுக்கு பயமா இருக்குது. ஏன்னா பாட்டியும் நாளைக்கு வலுவூட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த செயலில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதுக்கு உண்மையா நீதி வேண்டி இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்குது. நீதி கிடைக்காத பட்சத்தில் இதை விட மிகப்பெரிய ஒரு வலுப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இது பொதுவாக வைத்தியசாலை நிர்வாகம் வந்து இதற்கான முழுமையான தீர்வு வரணும். போலீஸ் ரீதியாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முன்னெடுக்க வேண்டும். அதே நேரம் என்னன்னு கேட்டால், பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த இது முழுமையாக ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த 3 பேருக்கான முழுமையான தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய முழுமையான நோக்கம். வேண்டும் 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 இறந்தவர்களுக்கு பாலியல் வல்லுறவா என்ன செய்வாங்க? கோச்சரியில போட்ட உடனே இரவு நேரத்துல சில ஊழியர்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அப்ப நாங்க சந்தேகப்படுறோம், அவங்கள ஏன் அந்த 12 மணி நேரமா 11 மணிக்கே உள்ளுக்கு போகணும்? அவங்க போயிட்டு பாலியல் வல்லுறவு அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சாங்களா அப்படிங்கிற பெரிய சந்தேகம் இந்த பிரதேச நிகழ்வுது. அதனால இந்த பிரதேசமே ரொம்ப கொதிப்படைஞ்சிருக்கு. அதனால நாங்க வைத்தியசாலை 3-4 நாளைக்கு முதல் எங்களுக்கு தெரிஞ்சாலும் வைத்தியசாலை நிர்வாகம் சரியான ஒரு தீர்வை எடுக்கும். அதே நேரத்தில் அவங்கள போலீஸ் மூலமா விசாரணைக்கு உட்படுத்தி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இதுவரைக்கும் நடக்காதனால இன்னைக்கு இந்த மக்கள் அவ்வளவு பேருமே இங்க கூடியிருக்காங்க. இதுக்கான சரியான தீர்வு வரலன்னா இன்னும் பெரும்பாலான மக்கள் வருவாங்க. இத மலையக மக்கள் அல்ல, இந்த நாட்டு மக்கள் ஒரு பிரேதத்தை பாலியல் வல்லுறவு செய்யறத இந்த நாட்டு மக்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த அநாகரிகமான ஒரு செயலை நாங்க கண்டிச்சு தான் செய்யறோம். இதுக்கான உண்மை தன்மையை உங்களை நாங்க எதிர்பார்க்கிறோம். 23ஆம் தேதி ஒரு சூசைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து அப்புறம் நாங்கள் செஞ்சு மோச்சரில் போட்டு அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு பிளான் பண்ணிருந்தோம். அதையும் செவ்வாய்க்கிழமை செஞ்சாங்க. புதன்கிழமை வியாக்கிழமை ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இப்படி நாங்கள் மோச்சரி வேலை செய்யறோம், இப்படித்தான் நாங்கள் ஒரு இதை கொண்டு வச்சோம். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நாங்கள் வச்ச மாதிரி சின்ன வித்தியாசமாக இருக்காங்க. இப்போ நான் சொன்ன பண்ணி சிசிடிவி பாருங்க. இப்போ நானும் சிசிடிவியை பார்த்து 3 பேர் உள்ள போயிட்டு வராங்க. அப்போ நான் உடனே என்ன செஞ்சேன், நாங்கள் ஒரு 3 பேர் கொண்டு ஒரு குழு ஒன்று நிமிச்சோம். அரசாங்கத்தை தானே திடீர்னு செய்யலாது. 3 பேர் கொண்டு எங்களோட பிபி அடுத்த சர்ஜன் அடுத்த எம்எஸ் ஒன்று 3 பேர் கொண்ட குழு நியமித்து நாங்கள் அதுக்கு தேவையான விமர்சனம் செஞ்சு கொண்டு போகிறோம். விமர்சனங்களுக்கு ஒரு நாள் முடிக்க இயலாது. இதுக்கு முந்தைய பிரச்சனை வந்து நாங்கள் விமர்சனத்துக்கு முடிச்சிருக்கோம். அதனால அதுக்கு பிறகு அந்த விமர்சனம் அவங்களோட ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு தரோம். அந்த ரிப்போர்ட்டுக்கு அடுத்து நாங்கள் இது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சு அடுத்து நாங்கள் செய்வோம். எங்களுக்கு அடுத்த நாள் நாங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் இருக்கிறோம். எங்களுக்கு லெட்டரில் நான் காட்டுறவங்களுக்கு விமர்சனம் செய்து நாங்கள் ஒரு 3 பேரோட கூட செஞ்சிருக்கோம். டாக்டர், இப்ப வந்து நாங்க சொல்றோம், நீங்க இந்த உள்ளக ரீதியான ஒரு விசாரணையை செஞ்சு அதுக்கு நீங்க முடிவெடுக்கிற உங்க நிர்வாகத்தை பொறுத்தது. அப்ப இதை வந்து நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. இப்ப மக்கள் வந்து கொதிப்படைஞ்சா ஒரு இறந்த உடல் மீது பாலியல் வல்லுறவு நடந்தா அதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுல ரொம்ப கொதிப்படைஞ்சிருக்காங்க. அது நீங்க ஏன் போலீஸ் மூலமா ஒரு இன்குவரி நீ ஆரம்பிக்க முடியாது? ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்குவரி ரிப்போர்ட் எடுப்போம். எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் போலீஸுக்கு கொடுப்போம். அந்த ரிப்போர்ட் இருக்குன்னு தான் எங்களுக்கு சிசிடிவி எல்லாம் இருக்கு. அதுக்கு அடுத்து நாங்க போலீஸுக்கு கொடுப்போம். டாக்டர் இப்ப சொல்றாரு என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டு 3 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்காங்க. அந்த பிரேத அறைக்குள்ள 3 பேர் போயிட்டு வந்ததை சிசிடிவிலையும் பார்த்திருக்காங்களா? 3 பேர் வந்து போயிட்டு வந்ததுக்காக இவங்க ஒரு அதாவது ஒரு விசாரணை கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. அது சம்பந்தமா இவங்க விசாரணை கமிட்டியில வந்து விசாரணை பண்ண போறாங்க. அப்ப விசாரணை பண்ணி அதுக்கான சரியான ஒரு முடிவை தாரோன்னு சொல்றாங்க. அவங்க அரசு பண்ண சொல்லுங்க. இல்லாட்டி தப்பிச்சு போயிட்டா, வேலையை ஓடிட்டாவோ, உங்களுக்கு இன்குவரி முடிச்சு நீங்க விசாரணை செஞ்சு குற்றவாளியா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் பெறலாம்? இதே நேரத்துல போலீஸ் மூலமா அவங்களை நீங்க ஒரு முடியும். ஏன்னா மக்கள் வந்து இப்ப இப்படி பாருங்க முடிச்சு போயிருக்காங்க. அவங்க இப்படி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆள் அடையாம என்ன செய்வாங்கன்னு தெரியாது அது மக்கள்கிட்ட. அதனால ஒரு பாதுகாப்பாக அவங்க நீங்க போலீஸை பாருங்க என்ன இப்ப போலீஸ் வரும்.
අපේ ඩිසිෂන් මේක දිනවා ඒක මම හිතන් කිල්ලේ වැඩි කරනවා. අන්න රයිට් අන්න. கேள்விப்பட்டு எல்லாருமே இந்த நம்ம எல்லாத்தையும் கோவம் இருந்துச்சு. இப்படி ஒரு நடவடிக்கை இதுல நடக்கக்கூடாது. அதனால காலையில் நாங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்ப அங்க இருந்து நாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பான எம்எஸ் கொண்டு வந்தோம். கொண்டு வந்து அவங்களோட டாக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. வந்து அவங்க சொன்னாங்க நாங்க இன்கொயரி நடத்துறோம். அந்த இன்கொயரில எங்களுக்கு திருப்தி கிடையாது. போலீஸ்ல நீங்க உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுத்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்கள போலீஸ்ல பாரம் கொடுக்கறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுதான் ஒரு அரசாங்கம் ஒரு நட்டது ஒரு நடைமுறை ரீதியா இது நடக்கிற ஒரு விஷயம். அப்ப இந்த விஷயத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தற்காலிகமா இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிடுறோம். இது ஒழுங்கா நடக்க